பிச்சு போட்டு நாட்டுக்கோழி வறுவல். முடியல எல்லாம் சுத்தமாக புடியாச்சு. கோழியை தீயில வாட்டி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்தாச்சு கறி துண்டு. இப்போ வேக வச்சு எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச கறி துண்டை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுறலாம். இப்போ வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அரை மணி நேரமா வெந்திருக்கு. எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு. கறி நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு கறி தனியாக எலும்பு தனியாக பிரித்து வச்சுக்கலாம். எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்தாச்சு. கறி வறுத்தரலாம், எலும்பை ரசம் வச்சிடலாம். 1/4 லிட்டரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது இடித்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். கிள்ளி வச்சிருக்கிற வத்தல் மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூட அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பர் சேர்த்து பெரட்டி விட்டு 2 கிண்டு கிண்டி இறக்கி வச்சிடலாம். எலும்புல ரசம் வச்சுருக்கோம். ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அருமையாக வந்துருக்குது. அருமையாக இருக்குது.